எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காத ஒரு வாழ்க்கை. மூடன் எல்லாத்தையும் செலவழிச்சு போறானா, நீதிமான் சேர்த்து வைக்கிறானா வீட்டுல. அதை சேர்த்து வைக்காததுனால என்ன ஆகுதுன்னா, அவசர தேவைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், காசு இல்ல, அப்பதான் கடன்ற ஒண்ணு என்ன ஆகுது, தொடங்கு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் நமக்கு இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வண்டி வாங்கி இருக்கிறீங்கன்னா, வண்டியில பெட்ரோல் மாத்திரம் பிரச்சனை இல்ல, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அது எதுக்கு போகணும், சர்வீஸ் போனா 3000 ரூபாய் பில்லு கண்டிப்பா வரும்னு தெரியும்ல. அந்த 3000 ரூபாய் எங்க, இப்போ ஒரு 3000 ரூபாய் ஒரு மாசம் சர்வீஸ் வண்டி விட வேண்டியது வந்துருச்சுன்னா, அந்த 3000 ரூபாய் இப்ப நான் யார்ட்டையும் வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, ஜூன் மாசம் நம்மளுக்கு என்ன செலவு இருக்குது, ஃபீஸ் கட்டணும். டிசம்பர் மாசம் எல்லாம் நமக்கு தெரியுது, எந்தெந்த மாசம் என்னென்ன செலவு வருது நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கு நம்ம ஆயத்தமாகலையே. அப்போ ஒரு துன்மார்க்கன் ஆபத்தை கண்டு என்ன பண்ணுவானா, மறைஞ்சுக்குவானா. பேதையோ நெடுக போய் என்ன பண்ணுவானா, அடி வாங்கிட்டு வருவானா. துன்மார்க்கனுக்கு தெரியும், முன்னாடியே தெரியுமா, அவன் கொஞ்சம் தன்னை ஹைட் பண்ணிக்குவான், ரெடி ஆயிக்குவான். ஆனா பேதை பார்த்துக்கலான்றான், போய் என்ன பண்ணுவான், அடி வாங்கி சிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்காதீங்கன்றார். சிலர் நம்ம யூஸ் பண்ற பொருள்ல தான் நம்ம அடையாளம் இருக்குன்றாங்க. பொருள் இல்லை அடையாளம், நீங்க தான் அடையாளம். நீங்க தான் அடையாளம். ஒரு சின்ன வயசுலேயே இந்த மீடியா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது பாருங்க. மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால என்ன ஆயிருது அப்படின்னா, சிலதெல்லாம் அடையாளமா மாறிடுது. சில பிராண்ட் வாட்ச் யூஸ் பண்ணா நமக்கு ஒரு அடையாளம், சில பிராண்ட் போனை வச்சிருந்தா நமக்கு ஒரு அடையாளமா மாறிடுது. நான் சொல்றேன், அடையாளம் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடாது. நீங்க தான் அடையாளம். நீங்க தான் அடையாளம். உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப முக்கியம். குவாலிட்டி ஆஃப் கேஜெட்ஸ் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய நீங்க பயன்படுத்துகிற பொருளின் தரத்தை விட உங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப முக்கியம். நாங்கள் நிம்மதியா இருக்கிறோம், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், நாங்க குடும்பமா உட்காந்து சாப்பிட்றோம், எங்க பிள்ளைகளோட சந்தோஷமா, இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. வெளியே நம்மளை நல்லா காமிச்சிட்டு, எல்லாம் கடனை வாங்கி வெளியே நல்லா காமிச்சிட்டு, உள்ளுக்குள்ள நம்ம கடன் கட்டுறது எப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அங்கதான் தேவனும் கஷ்டப்படுறாரு. வை? ஏன்? எதை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுங்க, மெட்டீரியல் திங்ஸ் அல்ல. அப்ப என்ன பண்ணிட்டோம்னா, வரவுக்கு மிஞ்சின செலவு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வரவுக்கு மிஞ்சின செலவு பண்ண ஆரம்பிச்சு சிலதெல்லாம் மறுபடியும் வாங்கி வாங்குறது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட காசு இருந்தா நீங்க 10 ஷூ வாங்குங்க, 15 ஹேண்ட்பேக் வாங்குங்க, 100 சாரி வச்சுக்கோங்க, உங்க காசுல நீங்க வாங்கலாம். ஆனா கடன் கட்டிட்டு இருக்கிறேன், இன்னொருத்தர்கிட்ட நான் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னும் போது இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது ஒருவேளை இப்ப நீங்க கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த ஏரியாலாம் கர்த்தர் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வரணும்னு விரும்புறார். நான் பேசும்போது சில ஆண்களுக்கெல்லாம் உள்ள குழுகுலுன்னு இருக்குது. ஐயா கரெக்டா சொல்றாரு. நேர்மையா வர்ற பணம், உங்களுக்கு வர்ற பணத்துல உண்மை. 3வது நான் சொன்னேன், உங்களுடைய வருமானத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை. உங்க வருமானத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை எவ்வளோ, அதாவது எல்லாருக்கும் ஈக்குவலான வருமானம் இல்லை பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வருமானம் இருக்கு, ஆனா எல்லாருமே வாழ்றாங்க. இவ்வளோ இருந்தாதான் வாழ முடியுன்றது கிடையாது. அது நம்மளா என்ன பண்ணினோம், யூகிச்சிட்டோம். இவ்வளோ இருந்தாதான், இப்படி இருந்தாதான், இந்த வீட்டில் இருந்தாதான் வாழ முடியும், இப்படி ஒன்று இருந்தாதான். இல்லை, நீங்க இருக்கிறதுல சந்தோஷமா இருந்து பாருங்க, கர்த்தர் அடுத்தடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு வருவார். எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பி தேங்க்ஃபுல் இன் எவ்ரிதிங். இப்ப இருக்கிற வேலையை பயங்கரமா குறை பேசிட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இல்ல, இப்ப இருக்கிற வேலையில ஃபெய்த்ஃபுல்லா இருங்க, அடுத்த வேலையை கர்த்தரே தேடி கொண்டு வந்து கொடுப்பாரு. பீயிங் ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில். சின்ன விஷயத்துல நீங்க உண்மையா இருக்கிறதுனால ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். ஆமென். 4வது ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னைக்கு ஆண்டோடைய, அதுதான் நம்ம மெயினா பேசணும். 4வது, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காத ஒரு வாழ்க்கை. மூடன் எல்லாத்தையும் செலவழிச்சு போடுறானா, நீதிமான் என்ன பண்றானா, சேர்த்து வைக்கிறானா வீட்டுல. ஃபியூச்சருக்குன்னு என்ன பண்றதே கிடையாது, சேர்த்து வைக்கிறதே இல்லை. அதை சேர்த்து வைக்காததுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு அவசர தேவைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், காசு இல்லை, அப்பதான் கடன்ற ஒண்ணு என்ன ஆகுது, தொடங்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் நமக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வண்டி வாங்கி இருக்கிறீங்கன்னா, வண்டியில பெட்ரோல் மாத்திரம் பிரச்சனை இல்லை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அது எதுக்கு போகணும், சர்வீஸ் போனா 3000 ரூபாய் பில்லு கண்டிப்பா வரும்னு தெரியும்ல. அந்த 3000 ரூபாய் எங்க,
இப்போ நம்ம என்னன்னா, என்னுடைய வருமானத்துக்கு அப்படியே என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னா, கமிட்மெண்ட் கரெக்டா வச்சிருக்கிறேன். என்னுடைய வருமானத்துக்கு இவ்வளவு வருமானத்துக்கு இவ்வளவு செலவு எட்ஜ் டு எட்ஜ் நான் வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 3000 ரூபாய் ஒரு மாசம் சர்வீஸ் வண்டி விட வேண்டியது வந்துருச்சுன்னா, அந்த 3000 இப்போ நான் யார்ட்டையும் வாங்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, ஜூன் மாசம் நம்மளுக்கு என்ன செலவு இருக்குது? ஃபீஸ் கட்டணும். டிசம்பர் மாசம் எல்லாம் நமக்கு தெரியுது. எந்தெந்த மாசம் என்னென்ன செலவு வருது நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகலையே. அதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகல. அப்போ ஒரு துன்மார்க்கன் ஆபத்தை கண்டு என்ன பண்ணுவானா, மறைஞ்சுக்குவானா. பேதையோ நெடுக போய் என்ன பண்ணுவானா, அடி வாங்கிட்டு வருவானா. துன்மார்க்கனுக்கு தெரியும், முன்னாடியே தெரியுமா, அவன் கொஞ்சம் தன்னை ஹைட் பண்ணிக்குவான், ரெடி ஆகிக்குவான். ஆனா பேதை பார்த்துக்கலான்றான், போய் என்ன பண்ணுவான், அடி வாங்கி சிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்காதீங்கன்றாரு. ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு முதல்ல இந்த பொருளாதாரத்தில் வருமானம் வரணும். பொருளாதாரத்தில் வருமானம் வரணும். ஆமென்.